கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 2 நாளாகமம் 13:12. தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். 2 Chronicles 13:12. God is with us. He is our leader. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை லோத்துவின் குடும்பத்தை எதிரிகள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டனர். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன் கையின் கீழ் படிந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவர்களை பின்தொடர்ந்து அருமையாய் அவர்களை போராடி மீட்டார். கர்த்தர் பெரும் சேனாபதியாய் ஆபிரகாமுடன் இருந்து மிக பெரும் வெற்றியை கொடுத்தார். அதைப்போல தாவீதும் அவனுடைய ஆட்களும் சிக்லாக்கு என்ற இடத்திலே தன் மனைவி பிள்ளைகள் உடன் இருந்தவர்களின் மனைவி பிள்ளைகள் உடைமைகள் அனைத்தும் கொள்ளையிடப்பட்டு சென்றபோது கர்த்தரை நோக்கி கதறி ஜெபித்தார். கர்த்தர் பெரும் சேனாபதியாய் தாவீது அவன் ஆட்களுடன் இருந்து இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். கிருபையாய் கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். தாவீதுக்கு வெற்றியை கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் இன்று உங்களுடன் என்னுடன் இருந்து நமக்கு வெற்றியை தருகிறவராய், சேனாபதியாய் நம்முடன் இருந்து வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரை நாம் முழுவதுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆம், ஜெபத்திலே கர்த்தரை தேடுவோம், துதிப்பாடல்களை பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஜெயம் நமக்கு உண்டு. யெகோவா நிசியாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். எங்கள் சேனாபதியே, பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சேதமடைந்து காணப்படுகிற பள்ளி கட்டிடங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவை விரைவில் சரி செய்யப்பட பிள்ளைகள் கவனமாய் பள்ளிகளிலே படிக்க தேவன் இரக்கம் காட்டுவீராக. தேவனே, கீறல் விழுந்த இடியும் நிலைமையில் உள்ள பள்ளி கட்டடங்கள் சீர் செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசும். சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட உதவி செய்யும். தேவனே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அநேக பள்ளிகள் சீர் செய்யப்பட போகிற தயவிற்காக நன்றி. உம்முடைய கரத்திலே கீறல் விழுந்த இடியும் நிலைமையில் உள்ள பள்ளி கட்டடங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவை சீர் செய்யப்படவும் பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக காணப்படவும் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.